வணக்கம். இது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பத்தி பார்க்குறோம். வீடியோ நம்பர் 5 இது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 4 வீடியோ போட்டிருக்கேன். 4 வீடியோலயும் சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவ பார்த்தா தான் உங்களுக்கு இதுவே புரியும். கரெக்ட்டுங்களா? ஒவ்வொரு வீடியோவும் பெருசு பெருசா போடுறீங்க சார். ஆனா விஷயத்த கிறிஸ்பா சொல்ல மாட்றீங்க சார்னா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு இதான் வருது. கரெக்ட்டுங்களா? எனக்கு வர்றது தான் நான் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ யார் அழகா கிறிஸ்பா சொல்கிறாங்களோ, சொல்லிக் கொடுக்குற மனசோட ஓப்பனா இவ்வளோ விஷயங்களையும் யார் சொல்கிறாங்களோ அவங்கள போய் கற்றுக்கங்கப்பா. நான் வேணான்னு சொல்லப்பா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுத்துட்டு போகிறேன். அவ்வளோதான் விஷயம். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ வந்து என்னென்னா, உங்களுடைய நீங்கள் பெட்டிஷன்லாம் போட்டீங்க. பெட்டிஷன்லாம் போட்டு அது நம்பர் ஆனதுக்கப்புறம் கோர்ட்டில் ஏறிடும். கோர்ட்டில் ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து 100 ஏபி போட்டாலும் அவங்க இன்றைக்கே பார்த்துருவாங்க. 100 பெயில் பெட்டிஷன் போட்டாலும் பாசிங் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கே பார்த்து முடிச்சு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் ஏபி வந்து ஆன்லைனில் போடுறீங்க அப்படின்னா, செக்ஷனில் போய் பார்த்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே உட்காந்துருக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்கு நம்பர் பண்ணுவாங்க. நம்பர் பண்ணுறாங்க வைங்களேன். இன்றைக்கி நம்பர் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு வராது, நாளைக்கு மறுநாள் வரும். ஸோ நம்பர் பண்ணி 24 ஹவர்ஸ் கேப்பு, அடுத்த நாளே ஹியரிங் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் விஷயம். சார் ஏபி போட்டிங்களே, கிடச்சிச்சா சார்னா, இப்போ தானே சார் ஏபிக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தானே சார் நீங்கள் ஏபி பற்றி விஷயமே சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் டிராஃப்ட் அடிக்கணும். டிராஃப்ட் அடித்து நான் ஆன்லைனில் போடணும். அதை வந்து செக்ஷன் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் நான் ஃபாலோ பண்ணி அவங்க அதை நம்பரிங் பண்ணணும். அவங்க நம்பரிங் பண்ண உடனே ஒரு நாள் கேப்பு விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து கேஸ் ஓப்பன் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஹியரிங்கே வரும். அதுக்குள்ளே அவசரப்பட்டால் என்ன சார் அர்த்தம்? இல்லை சார் போங்க சார், நீங்கள் வேஸ்ட்டு சார், நீங்கள் தண்டம் சார், வேஸ்ட்டு சார், தண்டம் சார், அவங்ககிட்ட கொடுத்து அவன் சூப்பராக முடிச்சிருப்பான் சார். இப்படிலாம் பேச்சு வரும். இப்படிலாம் பேச்சு வந்து கிளைண்ட் நம்மள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நமக்கு ஃபீஸ் கொடுக்காமையே போயிடுவாங்க. இது போல் நிறையா நடக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம உழைக்கிறது நம்ம உண்மையாக உழைச்சி கொடுத்துருணும். நம்ம உழைக்கிறது கடவுளுக்கு தெரியும். நம்ம என்ன எஃபர்ட் போட்டோம், நம்ம உண்மையாக உழைச்சோமா இல்லையானது கடவுளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ ஆகையினால் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து அவரை பயந்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சாலே போதுமானது. ஏன்னா கிளையண்ட்டு நம்மக்கிட்ட வந்து உட்காரணும், நம்மக்கிட்ட அவர் பேசணும், நமக்கு அந்த விஷயம் புரியணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை டிராஃப்ட் அடிக்கணும், அப்புறம் ஆன்லைனில் ஃபைலிங் பண்ணணும். அதை பாசிங் ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும், பார்த்து அவங்க அதை நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் பண்ணி ஒரு நாள் கேப் விட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் ஹியரிங் வரும். ஒரே ஹியரிங்லேயே வந்து டிசைடு பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அடுத்த ஹியரிங் ஜட்ஜை வந்து அட்ஜர்ன் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் ஏபி போட்டனே, ஆர்டர் காப்பி கொடுங்க, ஏபி கிடச்சிச்சான்னு நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. யார்? நம்மளுடைய கிளையண்ட். இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, சிவனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்றுன்ற மாதிரி நம்மளுடைய தொழிலில் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வர்றவங்கலாம் தப்பு பண்ணிட்டு வருவாங்க. கரெக்டுங்களா? வந்துட்டு வந்து எனக்கு பெயில் கொடு, ஏபி போடு, சீக்கிரம் போடு, இப்பயே கொடுத்துரு அப்படின்வாங்க. ஆனால் அவங்க சட்டமே அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தப்பு பண்ண தெரியும். தப்பு பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. நம்ம உடனே ஆன்டிசிபேட்டரி பெயிலை எடுத்து கொடுத்துடணும். நம்ம போலியாக தான் இப்போ ரெடி பண்ணி தரணும். எப்போ போலியாக ரெடி பண்ணால் நான் உள்ளே போட மாட்டேன்னா? கரெக்டாக இல்லையா? இல்லை அதெல்லாம் தேவை சார், எனக்கு ஏபி கொடுத்துருங்க சார்னா, அந்த கடையில் போய் வாங்கிக்கப்போ, இப்படி தான் சொல்லணும் அவங்ககிட்ட. ஏன்னா கோர்ட்டு ப்ரொசீஜரும் தெரியாது, கோர்ட் ப்ரொசீடிங்ஸும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காப்பாற்றுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் நான் அடுத்த செகண்ட் காப்பாற்றி விட்றணும். நீங்கள் இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இந்த மக்கள் நல்லவங்க இல்லை. கரெக்டுங்களா? கரப்ட் பீப்புளாக இருக்கிறாங்க. கரப்ட் பீப்புள் தான் நம்மக்கிட்ட வராங்க. யாரும் நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, யாரும் இங்கே வந்து நியாயமானவங்களாம் இங்கே யாரும் இல்லை. எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. கரெக்டுங்களா? ஐயோ 20,000 கொடுத்தனே, 10,000 கொடுத்தனே அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் மினிமம் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5,000 ஃபீஸ் வாங்கணும். கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன், ஏசியை பார்க்குறேன், டிசியை பார்க்குறேன்னா 10,000 மினிமம் வக்கீல் ஃபீஸ் வாங்கணும். ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மினிமம் 10,000 வாங்கணும். வேலைக்கு தான் கூலி. கரெக்டுங்களா இல்லையா? ஒரு கம்ப்ளைனண்ட் புகார்தாரர் சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதை கிடையாது. இதே அந்த கம்ப்ளைனண்ட் அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போனால் அங்கே மரியாதை. அவங்களோட கம்ப்ளைண்ட் அவங்க எழுதி வாங்குறாங்க. அப்போ நம்மளுடைய ப்ரெசன்ஸ், நம்மளுடைய அப்பியரன்ஸுக்கு தான் அங்கே ஃபீஸு. கரெக்டுங்களா இல்லை? என்ன சார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்னீங்க, என்ன சார் பண்ணீங்க, 5,000 ஃபீஸ் கேட்குறீங்களேன்னா, நான் இல்லாமல் நீ போ, உன் கம்ப்ளைண்ட் எடுக்கிறானா பாரு, நான் இல்லாமல் நீ கமிஷன் ஆஃபீஸுக்கு போ, நான் இல்லாமல் போய் டிசியை போய் பாரு, நான் இல்லாமல் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போய் பாரு, நீ என்ன அவரை பாரு. அப்போ வந்து என்னன்னாக்கா வக்கீல் கூட வரணும், ஆனால் வக்கீலுக்கு ஃபீஸ் தரக்கூடாது. இதுதான் மக்களுடைய மென்டாலிட்டியாக இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு 10,000 கூட இல்லாமல் எந்த கேஸும் எடுக்கக்கூடாது. நான் எடுக்கக்கூடாது, நான் உங்களை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலைங்க. ஆனால் அதில் வேலை இருக்குங்க. ஓகேங்களா? ஃபைலிங்க்கு வெறும் 140 ரூபா தாங்க, 170 ரூபா தாங்க செலவு.
அப்போ இவ்வளோ வருஷம் கவுனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஓகேங்களா, ஜட்ஜுக்கிட்ட நம்மளோட ரெப்ரசன்டேஷனை கொடுத்து ஜட்ஜ் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளுடைய பெட்டிஷனை அலோவ் பண்ணி நம்ம ஜட்ஜுக்கிட்ட ஆர்டர் காப்பி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறோமே, அதுக்கு தான் அந்த 30,000 ஃபீஸ், சும்மா கிடையாது. கரெக்டுங்களா? வக்கீல்கள் யார்? நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம எல்லோரும் கம்மியாக ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம். பல வக்கீல்கள், நல்ல வக்கீல்கள், பிழைக்க தெரியாத வக்கீல் பல பேர் இருக்கான், இலவசமாக வேலை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும். என் கூட இருக்கிற ராஜ்குமார் அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஃபைலிங் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒரு பொண்ணுக்கு வந்து பாவம், அது அனாதை பொண்ணு சார், பாவம் சார், மனசு கஷ்டமாக இருந்துச்சு சார். அவரும் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன். அவர் என்ன, நான் இலவசமாகவே பண்ணி கொடுத்துட்டேன் சார்ன்றார். இந்த மாதிரி இலவசமாக பண்ணி கொடுத்து ஏமாந்த சோனகிரியாக இருக்கிறவங்க பல அட்வொகேட்டு. கரெக்டுங்களா? ஆனால் எங்கள் அட்வொகேட்டுங்களை தான் எங்கள் கெட்ட பேர். கரெக்டுங்களா? அதனால் வந்து வேலைக்கு கூலியை வாங்குவோம். கரெக்டுங்களா? இந்த வேலைக்கு இந்த கூலி, உன்னால் முடிஞ்சா வா, இல்லைனா போ. வந்து புலம்பக்கூடாது நம்மக்கிட்ட. கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேஸ் பண்ணுறது செஷன்ஸ் ஜட்ஜையும் ஹைகோர்ட் ஜட்ஜையும் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இவங்களுடைய புலம்பல் நம்மளை வந்து நம்மளோட மைண்டை கரெக்ட் பண்ணிடும். இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? ஸோ அட்வொகேட்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடணும். ஓகேங்களா? ஒரு கேஸ் நம்பர் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தாங்க கேஸ் வரும், ஓப்பன் கோர்ட்டில் வரும்ன்றத கிளியராக எடுத்து சொல்லிடணும். யாரும் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட போய் பேசக்கூடாது. இதோ முடிச்சிடுறேன், இதோ இன்றைக்கா முடிச்சிடுறேன், இந்த சொத்து வழக்கு தானே இதோ 3 மாதத்தில் முடிச்சிடுறேன், விவாகரத்து வழக்கு தானே இதோ 10 நாளில் முடிச்சிடுறேன், மியூச்சுவல் கன்சென்ட் தானே ஒரு போட்ட உடனே முடிச்சிடுறேன். இந்த மாதிரிலாம் பொய்யே பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு போய் பேசிக்கிட்டு தேவையில்லாமல் கிளைண்ட்டுக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு, சார் சொத்து வழக்கா 3 வருஷம் 4 வருஷம் ஓடும் சார். கரெக்டுங்களா இல்லையா? டிவர்ஸா, மியூச்சுவல் கன்சென்ட்டாக ஒரு 3 மாதம் ஆகும் சார். கரெக்டுங்களா இல்லையா? கண்டஸ்டடா எப்படி 2 வருஷம் ஓடும் சார் கேஸ். இருக்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, என்னை ஏமாற்றிட்டீங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்க. எந்த கேஸும் சீக்கிரம்லாம் முடியாது. எல்லா கேஸும் மினிமம் 2 வருஷம் ஓடும். கரெக்டுங்களா? மினிமம் எந்த ஒரு கேஸும் 2 வருஷம் ஓடும். கரெக்டுங்களா? அதனால் வந்து அந்த உண்மையை சொல்லி கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம ஃபீஸ் வாங்கணுமே தவிர நமக்கு அவங்க போய் சொல்லி ஃபீஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. தப்பு அது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஸை கூப்பிடும் பொழுது கூப்பிடுவாங்க. சிஆர்எல்எம்பி 1234 ஆஃப் 2025 அப்படின்னு கூப்பிடும்போது இளம் வழக்கறிஞர்களை உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் இளம் வழக்கறிஞர் தான். கரெக்டுங்களா? எனக்கு ஒன்றும் 60 வயசு 80 வயசுலாம் ஆகிடலை. கரெக்டுங்களா? எனக்கு 42 வயசு தான் ஆகுது. நானும் வந்து ரொம்ப லேட்டாக தான் படித்து வந்திருக்கிறேன். கரெக்டுங்களா? அதாவது என்னன்னாக்கா கேஸை கூப்பிடும்பொழுது அப்பியரிங் ஃபார் தி பெட்டிஷனர் அக்யூஸ்டு, அந்த ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபார்மேட்டை படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்பியரிங் ஃபார் தி பெட்டிஷனர் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜட்ஜு முன்னாடி நிற்கணும். ஜட்ஜு மேலே டயஸில் உட்காந்துருப்பார். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்பியரிங் ஃபார் தி பெட்டிஷனர் அக்யூஸ்ட் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு நிறுத்தணும். கம்முன்னு நிறுத்தினாக்கா அப்போ ஆப்பரன் சைடில் பிபியை பாருங்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள். எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்லுவார், இல்லை எஃப்ஐஆர் போடலைன்னு சொல்லுவார். இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கய்யா, அதனால் எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இன்னென்ன செக்ஷனில் போட்டிருக்கு, அதெல்லாம் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் முகத்தை பார்க்கணும், அப்புறம் ஜட்ஜை பார்க்கணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜட்ஜுக்கிட்ட வந்து மே ஐ ப்ளீஸ் மை லாட்க்கு மேக் மை பர்மிஷன் மை லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே கோ அஹெட்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாயை திறந்து நம்மளோட ரெப்ரசன்டேஷனை வைக்கணும். இதுதான் கோர்ட்டினுடைய முறை. ஓகேவா? சில நேரங்களில் என்ன ஆகும்னா பிபி சொல்லுவார், நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மை லாட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, ஐயா எஃப்ஐஆரே இன்னும் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எனக்கு கொடுக்கல, ஒன்லி சிஎஸ்ஆர் பெண்டிங் மை லாட் அப்படின்னா அப்போ சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போடலைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது பிபி அங்கே விஷயத்தை சொல்லுவார், ஜட்ஜிகிட்ட சொல்லுவார், இது மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இன்னும் அந்த மாதிரி அடிக்கடி சண்டை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் ஏபி கொடுக்கலாமா வேணாமான்றதை ஜட்ஜு தான் முடிவு பண்ணணும். ஜட்ஜை நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அது அவருடைய கோர்ட், அவருடைய ஜட்ஜு, அவருடைய கோர்ட் அது. அங்கே அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் கிங் அங்கே. ஸோ அப்போ பிபியை நம்ம வந்து பிபியை வாட்ச் பண்ணணும். பிபியை வாட்ச் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார், நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மை லாட் அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப்ஐஆரே போடலன்னு அர்த்தம். எஃப்ஐஆரே போடலைன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? எஃப்ஐஆர் போட்டால் தானே ஆன்டிசிபேட்டரி பெயிலை கொடுக்க முடியும். எஃப்ஐஆரே போடலையே, அப்புறம் எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில்? நம்ம வந்து அப்போ என்ன அர்த்தம், ஓஹோ ரைட்டு, எஃப்ஐஆர் போடவே இல்லை, நம்முடைய கிளைண்ட்டு சேஃப்டி, நம்ம கிளைண்ட்டு பேரில் எஃப்ஐஆரே இல்லை, தம்பி கவலையே படாதப்பா, தைரியமாக இருப்பா, உன் பேரில் வெறும் சிஎஸ்ஆர் மட்டும் தான் பாருது, எஃப்ஐஆர் மட்டும் எஃப்ஐஆர் இல்லவே இல்லைப்பா, கோர்ட்டில் நீ பிபி சொல்லிட்டாருப்பா. கரெக்டுங்களா? இதை நம்ம கிளைண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். இன்னொன்று வந்து என்னென்னா, நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைலாட் அப்படின்னு அவர் பிபி சொல்லும் பொழுது ஒன்லி சிஎஸ்ஆர் பெண்டிங் மைலாட் அப்படின்னா ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ஓஹோ எஃப்ஐஆரே இல்லை போல இருக்குது, இட்ஸ் ஓகே சார். ஜட்ஜ் என்ன பண்ணுவார், இன்னொரு டேட் கொடுப்பார். அந்த இன்னொரு டேட்டில் போய் நீங்கள் மறுபடியும் நிற்கணும். ஓகேங்களா? அந்த இன்னொரு டேட்லேயும் போய் அதே மாதிரி பிபி என்ன சொல்லுவார், நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைலாட் அப்படின்னுவார். அப்போது ஓஹோ இப்போவும் அப்போ 2 நாள் கழிச்சு ஒரு ஹியரிங் போடும்போது 4 நாள் கழிச்சு ஒரு ஹியரிங் போடுவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் போய் அங்கே நிற்கும் போது நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹாப்பி, அப்போ என் கிளைண்ட் மேலே எஃப்ஐஆர் கிடையாது.
மறுபடியும் 3வது ஒரு ஹியரிங் டேட் போடுவாங்க. அப்போவும் நோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க வைங்களேன். அப்போ நீங்கள் விஷயத்தை எடுத்து போட்டுறணும். இது போல் வந்து ஐயா இந்த மாதிரி வந்து அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட சப்மிஷன் நீங்கள் கொடுக்கும்போது அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவார், அப்போ எந்த எஃப்ஐஆரும் பெண்டிங் இல்லை, வெறும் சிஎஸ்ஆர் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ ஏபி கிராண்டட் வித் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிடுவார். முடிஞ்சு போச்சு, உனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சி போச்சு. ஜட்ஜு சொல்கிற ஒரு வார்த்தை தான். நீங்கள் சப்மிஷன் கொடுப்பீங்க, அவங்க சப்மிஷன் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் என்ன ஃபேக்டை சொல்கிறீங்களோ ஜட்ஜ் அதை ஏற்றுக்குவாங்க. அதுதான் அங்கே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல். என்னென்னா நம்ம வந்து ஏன்னா பிபி ஒரு கதையை சொல்லுவார், நம்ம ஒரு கதையை சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ அங்கே எஃப்ஐஆர் இருந்துச்சு அப்படின்னா ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறது, கண்டிஷனோட ஏபி கிராண்ட் பண்ணுவார். எஃப்ஐஆர் இல்லையா, கண்டிஷனோட ஏபியை கிராண்ட் பண்ணுவார். கரெக்டுங்களா இல்லையா? சில நேரங்களில் வந்து ஏபி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அந்த கேஸை பொறுத்து, அவங்க பண்ண அஃபென்ஸை பொறுத்து, ஆப்பரண்ட் பிபி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாரோ, ரெலவெண்ட் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, கான்க்ரீட்டாக இருக்குன்னா ஏபி டிஸ்மிஸ் தான் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ வந்து ஏபி அலோவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து அந்த கேஸை பொறுத்து, அவங்க பண்ண அஃபென்ஸை பொறுத்து, பிபி என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறாரோ அதை பொறுத்து. ஓகேங்களா? இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? அப்போ பெட்டிஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிஆர்பிசி 438 போடுவீங்க. சிஆர்பிசி செக்ஷன் 438 போடுவீங்க. பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 482 போடுவீங்க. இதுதான் மேட்ரு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஜட்ஜு ஒரு முறை பார்ப்பார், நோ இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த வாய்தால நோ இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு அடுத்த வாய்தால நோ இன்ஸ்ட்ரக்ஷன்னா சந்தோஷம். அப்போ வந்து இப்போ எஃப்ஐஆரே கிடையாது. அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் கிராண்டட் வித் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சு விட்ருவாரு. கேஸ் டிஸ்மிஸ், கேஸ் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்போஸ்டு, கண்டஸ்டடு, பெட்டிஷன் அலவுடுன்றவார். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் விஷயம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன், அஃபிடவிட்டில் கதை எழுதுவீங்க. பெட்டிஷன் எதில் போடுவீங்க, சிஆர்பிசி 438 செக்ஷனில் போடுவீங்க. பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசி தான் இப்போ போயிடுச்சே சார்னா, சிஆர்பிசி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, பிஎன்எஸ்எஸ் ஞாபகம் இல்லை. சிஆர்பிசியினுடைய அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பிஎன்எஸ்எஸ். 1-2 ஸ்லைட்டாக மாறி இருக்குது. மற்றபடி அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி தான் அந்த இதில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதனால் ரொம்ப மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஈயடிச்சாங்க காப்பி தான். வேணால் எடுத்து புக் எடுத்து இதை பாருங்கள், நான் புக்கு தான் வச்சுருக்கிறேன். பிஎன்எஸ்எஸ் புக்கு இதோ இருக்குது. கரெக்டுங்களா? எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று. ஸ்லைட்டு சில சேஞ்சஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? இல்லைன்னா சொல்லலை. மற்றபடி அதில் இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் தான் இதில். அதனால் சிஆர்பிசி 438 அதில் போடுவீங்க. பிஎன்எஸ்எஸ் 482 2 செக்ஷனையும் போட்டு விடுங்க. கரெக்டுங்களா? போட்டு விட்டு வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுதான் மேட்ரு. இதெல்லாம் நான் யாருக்கு போடுறேன் அப்படின்னா, சிவில் கோர்ட்டையே பார்த்து பழகினவங்க திடீர்னு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வராங்க, ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு வராங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வராங்கன்னா அவங்க சிவில் கோர்ட்டில் தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது அங்கே வந்து எல்லா கோர்ட்டை விட அங்கே செஷன்ஸில் உங்களுக்கு கும்பல் ஜாஸ்தி இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து பதறக்கூடாது, பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? என்னது நோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை கூட செஷன்ஸ் கோர்ட்டை பார்க்காதவங்க, ஒரு முறை கூட ஏபி போடாதவங்க, அவங்களாம் பயிற்சி பெறணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை போடுறேன். வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது. 10 முறை பழகினா நம்மளும் எக்ஸ்பர்ட் தான். கரெக்டுங்களா? நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? வாய்ப்பு கடவுள் கொடுப்பார். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா வந்து, இப்போது இந்த செக்ஷன் 438 சிஆர்பிசி, இந்த செக்ஷன் 482 பிஎன்எஸ்எஸ், இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செக்ஷன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஜட்ஜு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. அதாவது டைரக்ஷன், அதாவது செக்ஷன் 438 சிஆர்பிசி என்ன சொல்லுது, டைரக்ஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் பெயில் டு அ பர்சன் அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட். நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு, அந்த கைது நடவடிக்கை எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஜட்ஜு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு ஃபார் கிராண்ட் ஆஃப் பெயில். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஆஃப் தி அக்யூஸ்டு, ஐடி கார்டு ஆஃப் தி அட்வொகேட்டு, வக்காலத்து, பெட்டிஷன்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இதோட சேர்ந்து இது மட்டும் நிற்கக்கூடாது. இதோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உங்களுடைய கேஸ் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், அந்த கேஸ் தொடர்புடைய ஆவணங்கள் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் வந்து க்ளீனாக டாக்கெட்டு போட்டு தைச்சி அதை வந்து ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் மேட்டரை. அதே ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட், அதுவே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சின்ன மேட்டராக இருந்தால் வந்து ஜட்ஜு உடனே ஏபி கிராண்ட் பண்ணுவார். சரிங்களா? அப்போ வந்து பெரிய மேட்டராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உங்கள் தரப்பு நியாயங்கள், உங்கள் தரப்பு விஷயங்களையெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட், அது உங்களுடைய கேஸ் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள், அந்த பேப்பர் ஆதாரங்களையெல்லாம் அழகாக தொகுத்து 1 by 1 2 3 பேஜ் நம்பர் போட்டு ஒரு டாக்கெட்டு போட்டு அதை தைச்சி ஜட்ஜுக்கிட்ட ஒரு காப்பி கொடுக்கணும். ஜட்ஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு புரியும். இந்த பேப்பரில், இந்த பேஜில், இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த பெட்டிஷனை வந்து
இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர் என்ன, இந்த செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆன்லைனில் தானே ஃபைல் பண்ணுறோம், அவங்க ஆன்லைனில் தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம பெட்டிஷனு, இந்த பெட்டிஷனை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா 3 காப்பி பிரிண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆதார் கார்டு ஆஃப் த அக்யூஸ்டு, ஐடி கார்டு ஆஃப் தி அட்வொகேட்டு, ஒரு வக்காலத், இதெல்லாம் ஒரு காப்பி. அதுக்கப்புறம் பெட்டிஷன் 3 காப்பி. நீங்கள் அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் அதை 3 காப்பி எடுக்கணும். ஒரு காப்பி நம்ம கை கட்டு பண்டிலுக்கு, ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜுக்கு. ஜட்ஜ் அதை வாங்க மாட்டார், அவர் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் பார்ப்பார். இப்போ தான் ஆன்லைன் ஆகி போச்சு இல்லையா, பெட்டிஷன்லாம் அவர் வாங்க மாட்டார், ஆன்லைன்லேயே பார்ப்பார் கம்ப்யூட்டர்லேயே. ஒரு பெட்டிஷனை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நம்ம அவருடைய ஆஃபீஸில் போய் அதை சர்வ் பண்ணணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும். அவரோட ஆஃபீஸில் போய் அங்கே ஜூனியர்ஸ் யாராக இருப்பாங்க, இல்லை பிபிஏ உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கேஸுங்க வந்திருக்குங்கய்யா, இந்தாங்க பெட்டிஷனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா, நீங்கள் என்ன பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், பிபி கிட்ட கொடுக்கணும். பிபி கிட்ட கொடுத்தா அவர் அது போலீஸ்காரங்கிட்ட கொடுப்பாரு, அந்த கன்சர்ன்ட் இன்ஸ்பெக்டர் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. சரிங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு உங்கள் கேஸ் தொடர்புடைய ஆவணங்களை லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை அழகாக தைச்சி ஜட்ஜு கிட்ட கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு அப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும். கரெக்டுங்களா? இவ்வளோ தான் மேட்ரு.